சார் ஹலோ. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா? எந்த கான்செப்ட் எது ரிலேட்டடா படிச்சோம்? கொஞ்சம் ரிகலெக்ட் பண்ணி பாருங்க. ஞாபகம் இருக்கா குட்டஸ்? சொல்லணுமா? சரி. நம்ம சாப்டர் நம்பர் 2ல லாஸ்ட் சப் டாபிக்ல இருக்கோம். சதவீதமும் தனிவட்டியும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த சாப்டர் வந்து செவன்த்தில் படிக்கிறோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த சாப்டரோட கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் லைஃப் லாங் நம்மளோட டெய்லி லைஃப் அப்ளிகேஷன்ல முக்கியமான ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்றது எதுன்னா இந்த கான்செப்ட் தான். சரியா குட்டஸ்? ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு எப்படி சொல்றது, படிச்சு முடிச்சுட்டு ஒரு எல்லாரும் என்ன செய்யணும், நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுவோம். படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். ஸோ நல்ல வேலைக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஏர்ன் பண்ணுவோம்னு நினைக்கணும்ல. ஜஸ்ட் லைக்னு சொல்லிட்டு சேலரி வாங்கணும்னு நினைப்போமா? நம்ம படிச்சதை விட நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அப்ப கிடைக்கிற அமௌண்ட்டை என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம்? நம்ம இதுல வந்து நேஷனலைசிங் பேங்க் வந்து நம்ம அதை எப்படி சொல்றது, ஒரு ஒரு ரஃபா சொன்னப்பனா நீங்க ஒரு மதுரை மாவட்டத்துல இருக்கீங்க, இல்ல ஒரு பர்டிகுலரா தமிழ்நாட்டுலன்னு கூட எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாட்டுல எத்தனை பேங்க் இருக்குன்னு தெரியுமா? புதுசு புதுசா நிறைய பேங்க் எல்லாம் இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ எப்படி சொல்றது, இப்ப நீங்க இமீடியட்டா போனீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருள் வாங்குறோம், டிவி வாங்குறோம், ஒரு இஎம்ஐல போடுறோம் அப்படின்னா அந்த இஎம்ஐனா என்ன, அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்னா என்ன, அது நேஷனலைசேஷன் பேங்கா என்ன ஏது. திடீர்னு ஒரு பேங்க் போனோம்னா இமீடியட்டா லோன் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. சில பேங்க்குக்கெல்லாம் போனா 1 வீக் நம்ம வந்து எப்படி சொல்றது, டாக்குமெண்ட் ப்ராசஸிங் சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ எந்த விஷயத்துல என்ன இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு 10 பேங்க் இருக்கு அப்படின்னா 10 பேங்க்லயுமே ஒரே மாதிரி வட்டியா அப்படின்னா நேஷனலைசேஷன் பேங்க்ல ஒரு மாதிரி, பிரைவேட் பேங்க்ல ஒரு மாதிரி. ஸோ நம்ம எந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு ப்ராஃபிட்டா இருக்கும், நான் எல்லாமே பாசிட்டிவா தான் கூட்ட சொல்றேன். சப்போஸ் இப்போ நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னா, நான் நேஷனலைசிங் பேங்க் போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, பேக் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதே இது நார்மல் பேங்க், பிரைவேட் பேங்க்ல போனா லோன் கொடுத்துருவாங்க. பட் இந்த பேங்க்கும் அந்த பேங்க்குக்கும் டாக்குமெண்ட் சார்ஜிங் ப்ராசஸிங் எல்லாமே ஓகே. பட் இங்க ஒரு மாசம் எடுக்குன்னா அங்க ஒரு வாரத்திலே நமக்கு ப்ராசஸ் ஆயிரும். ஸோ இமீடியட்டா வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இந்த பிரைவேட் பேங்க்ஸை அப்ரோச் பண்றோம். சொல்றது புரியுதா குட்டஸ்? அந்த டைம் ஆஃப் பீரியட்ல ஏன் நம்ம ஒரு மாசம் வெயிட் பண்ணி நேஷனலைசேஷன் பேங்க்லயே ப்ராசஸ் பண்ணலாமா, இல்ல பிரைவேட் பேங்க்ல ப்ராசஸ் பண்ணலாமா, ரெண்டுக்கும் வட்டி எப்படி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களும் இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் நமக்கு இன்னைக்கு என்ன படிக்கிறோமோ அது தெரிஞ்சால் மட்டும்தான். இதுதான் தமிழ்ல ஆனா போட கத்துக்கிற கஷ்டம்னா கண்டிப்பா கஷ்டம்தான். ஸோ தமிழ்ல ஆனா போட கத்துக்கிட்டோம்னா ஆவணா போட கஷ்டம்னா இதே போட்டு அழகா அப்படி சுழி சுடுறதுக்கு கஷ்டம்னு சொல்லுவோமா? இல்ல இல்ல. அதே கான்செப்ட் தான். இப்ப தனி வட்டி அப்படின்னா என்னன்றதை பாத்துக்கிட்டோம்னா இதோட அடுத்தடுத்த லெவல் எல்லாமே ஈஸியா பாத்துக்கிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபண்டமெண்டல் இந்த நம்ம சாப்டரை எதுக்காக படிக்கிறோம்னா நம்ம டெய்லி லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் யூஸ் பண்றோன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சரியா குட்டஸ்? சரி. லாஸ்ட் கிளாஸ்ல இது ரிலேட்டடான இன்ட்ரோ கொடுத்துருந்தேன், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் சொல்றேன். அசல் அப்படின்னா அதை நம்ம என்னன்ற லெட்டர்ல சொல்றோம்னா பீன்ற லெட்டர்ல சொல்றோம். சரியா? ஸோ இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? சொல்லணுமா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் குட்டஸ். சரியா? சரி. அடுத்து வட் காலம் அப்படின்னா அத என்ன நம்பர்ல லெட்டர்ல யூஸ் பண்றோம்னா என். சரியா? அடுத்து காலம் பார்த்தாச்சு. இங்க என்னன்னா ஆண்டுகள். ஒரு உதாரணத்துக்கு ஆண்டுகளோட தான் கம்பேர் பண்றோம். சரியா? அடுத்து அசல் பார்த்தாச்சு, காலம் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்ப்போம், யோசிச்சு சொல்லுங்க. வட்டி வீதம். வட்டி வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பி என்னன்னா பிரின்சிபல் அமௌண்டோட முதல் லெட்டர் பி குட்டஸ். சரியா? சொல்றது புரியுதா? காலன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆறுன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ எல்லாத்தோட முதல் லெட்டரை தான் இங்க எங்க கனெக்ட் பண்றாங்க. சொல்றது புரியுதா? இல்லை உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் வருமா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி. இப்ப இந்த வார்த்தைய என்னன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. டி ஃபார் என்னன்னு சொல்லி சொன்னேன், இப்ப சொன்ன ஞாபகம் இருக்கா?
பீனா என்னது பிரின்சிபல் அமௌண்ட், அதோட ஸ்பெல்லிங்கும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. PRINCIPAL, பிரின்சிபல் அமௌண்ட். இது வந்து பிரின்சிபால் நம்ம ஸ்கூல்ல இருப்பாங்கல்ல, அவங்க பிரின்சிபால் இல்ல, இது பிரின்சிபல். சரியா, பிரின்சிபல் அமௌண்ட். சரி, என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரியா, இதை தவிர ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா என்னன்னா பி பிளஸ் ஐ. சரியா, அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஏ இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஐ. இந்த ஐனா என்னன்னு முதல் தெரியுமா? இப்போ அதைத்தான் இப்போ சொல்லியிருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா பி இன்டூ என் இன்டூ ஆர். இந்த என் ஸ்மால் என்னு போட்டுக்கோங்க, கேப்ஸ்லாக் என்ன போட்டுக்கோங்க. சரியா, இங்க நான் ஸ்மால் என் போட்டதுனால இங்கேயே ஸ்மால் என்ன யூஸ் பண்றேன். பி இன்டூ என் இன்டூ ஆர் பை 100. பீனா என்ன பார்த்தோம்? குட்டஸ் பீனா அசல். சரியா, என்னன்னா நம்பர் ஆஃப் இயர், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரி, இது என்னப்பா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள், நம்ம 10 லட்சம் வந்து ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றோமே அப்படின்னா அதுக்கு என்ன மாசம் மாசம் வட்டி தருவாங்க. அதை வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்தா அதோட கான்செப்ட் வேற குட்டஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த லெவல்ல நீங்க படிக்க போறது என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் இது புரியும். உங்களோட இந்த ஸ்டாண்டர்ட்ல இது மட்டும் தான் நீங்க படிக்கிறீங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பத்தி மட்டும் தான் படிக்கிறீங்க குட்டஸ். ஸோ அது ரிலேட்டடான டிஸ்கஷன் மட்டும்தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஸோ மாசம் மாசம் இப்ப நான் ஒரு 10 லட்ச ரூபா எனக்கு ஏர்னிங் வந்திருக்குப்பா. மாசம் மாசம் எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து எப்படி சொல்றது, பேங்க்ல நான் பேங்க்கை நம்பி நான் பணம் கொடுத்துருக்கேன்னா அவங்க எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கல்ல. ஸோ அதை எப்படி கேல்குலேட் பண்றாங்க அப்படின்றது. இதே இது நான் வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறேன், அது எடுக்கிற மீனிங் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்ல படிப்பீங்க. இப்போதைக்கு பேசிக் மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிச்சுக்கோங்க. சரி, அந்த 10 லட்சத்துக்கு மாசத்துக்கு எவ்வளவு வட்டி கொடுப்பாங்க, என்ன மாதிரி இதுல கேல்குலேட் பண்ணி எனக்கு கொடுப்பாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சரியா, ஸோ என்னது பி ஈக்குவல் என்னது, பி சாரி எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ என் இன்டூ ஆர் பை 100. சரி, அடுத்து இதே இந்த 10 லட்சம் நான் இப்ப கொடுக்குறேன்ப்பா. சரியா, நான் லோன் போட்டு எடுக்கிறேன்னு வச்சுக்கோமே. இப்ப நான் 10 லட்சம் பேங்க்ல லோன் போட்டு எடுத்தா ஒரு வருஷம் கழிச்சு வெறும் 10 லட்சம் மட்டும் கொடுக்கணுமா? இல்ல அந்த 10 லட்சத்தை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, கொஞ்சம் டைம் ஆஃப் பீரியட் என்கிட்ட இருந்துச்சுல்ல, அந்த டைம் ஆஃப் பீரியட் அந்த 10 லட்சத்தை வச்சு நான் யூஸ் பண்ணதுக்குரிய வட்டி தான் நான் கொடுக்கணும். சரியா, அதுதான் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை இங்க எப்படி கேல்குலேட் பண்றது அப்படின்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு, சொல்றது புரியுதா, நான் மொத்தமா திருப்பி தர வேண்டிய மொத்த தொகை, ஏன்னா அமௌண்ட், நான் வாங்கின அசல், இதுதான் பீனா அசல்னு சொல்லியிருக்கேன். ஐனா என்னது, வட்டி. அந்த பணத்தை 10 லட்சத்தை குறிப்பிட்ட நாட்கள்ல என்கிட்ட தான் இருந்துச்சு, அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னும் போது என்னோட நான் தர வேண்டிய திருப்பி தர வேண்டிய அந்த 10 லட்சமும் அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டதுக்குரிய பர்டிகுலர் டைம் ஆஃப் பீரியட் யூஸ் பண்ணிக்கிட்டதுக்குரிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் சேர்த்து கேல்குலேட் பண்றதுதான் அமௌண்ட். சரியா குட்டஸ், கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சம்குள்ள போடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எஸ்ஐ அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஃபார்முலா என்ன, PNR. கேப்ஸ்லாக் ஆர்னா கேப்ஸ்லயே போட்டுருங்க, எல்லாத்தையும் ஸ்மால்னா ஸ்மால்லே போடுங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி போட்டுக்கோங்க. சரியா, PNR பை 100. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு. அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஏ இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஐ. சரியா குட்டஸ், இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சுதான். சரி, இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எழுதலாம், இல்ல உங்க புக்ல டைரக்டா வெறும் இன்ட்ரெஸ்ட்னு எழுதியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. ஐ இஸ் ஈக்குவல் டு என்னது, பி என் ஆர் பை 100. குட்டஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பீனா அசல், என்னன்னா நம்பர் ஆஃப் டியூரேஷன், எத்தனை காலங்கள் எத்தனை ஆண்டுகள்ன்றது, ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு கொடுக்குற வட்டி. சரியா, தனி வட்டி. ஸோ அதுதான் டை. 1 2 3 4, இந்த 4 வேரியபிள்ல ஏதாவது ஒரு வேரியபிள் டேட்டா வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கும். ஸோ எது வேணாலும் இருக்கலாம், அது PNR இல்லைன்னா ஐ, இந்த 4 வேரியபிள்ல ஏதாவது ஒரு வேரியபிளோட டேட்டா வந்து மிஸ் ஆகியிருந்திருக்கும். ஸோ மீதி 3 டேட்டா வச்சு அந்த ஃபோர்த் டேட்டாவை கண்டுபிடிப்போம். அதுதான்ப்பா இதோட கான்செப்ட். புரிஞ்சிருச்சா? ஸோ சம் செய்ய போடலாமா? ஓகே, டன். சரி, உங்களுக்கு பீனா என்ன, என்னன்னா என்ன, ஆர்னா என்னன்றத டீட்டெயில்டா சொல்லிட்டேன். இப்ப நம்ம சம் செய்யலாம். ஓகேவா, இங்க பாருங்க. இப்ப பி வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் எவ்வளவு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அசல் வந்து பி பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ரூபாய் 25,000 ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்கப்பா. எவ்வளவுக்கு,
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%க்கு வாங்கியிருக்காங்கப்பா. எத்தனை வருஷத்துக்கு? n இஸ் ஈக்குவல் டு 3 இயர்ஸ். சரியா? அப்ப அவங்க வாங்கின பணம் வந்து 25,000. எவ்வளவு வருஷம் கழிச்சு திருப்பி தராங்க? 3 வருஷம் கழிச்சு திருப்பி தராங்க. டீச்சர், நீங்க 1 வருஷம் தானா 2 வருஷம் தானா அப்படின்னா அப்படி கிடையாது. நாள் கணக்குலயே நம்ம திருப்பி தரலாம், நம்ம தேவையை பொறுத்து. இப்ப இங்க வாங்கினவங்க 3 வருஷம் கழிச்சுதான் திருப்பி தர வேண்டிய அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ அதனாலதான் இங்க N3. இப்ப நான் நாள் கணக்குலயும் வச்சு ஒரு நம்ம சம் செய்யலாம். சரியா குட்டஸ்? ஓகே. PNR. சரியா? இப்ப இத கொடுத்துருக்காங்கன்னா நான் இப்ப என்ன சொன்னேன்? மொத்தம் எத்தனை வேரியபிள்? 1 2 3 4 வேரியபிள். 1 2 3 கொடுத்துருக்காங்க. சோ கண்டுபிடிக்க வேண்டிய ஃபோர்த் வேரியபிள் என்னவா இருக்கும்? I. அவ்வளவுதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டுருவோமா? குட்டஸ், இந்த ஃபார்முலாவை எழுதினாலே ஸ்டெப் மார்க் 1 மார்க் குட்டஸ். நீங்க ஃபார்முலா நான் ஃபர்ஸ்டே எழுதிட்டேன். இங்க I is equal to, that is simple interest is equal to, நான் ஏ பிளஸ் ஸ்பேஸ் விடுறேன்னா கேன்சலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல அப்படின்னா எதுக்கு அடிச்சிருக்கோனே தெரியாது. P வேல்யூ, N வேல்யூ, என்னோட R வேல்யூ டிவைடட் பை 100 போட்டாச்சா? ஸோ எப்பயுமே இந்த என்னது டேட்டாவை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விடுங்க. சரி, 2 விரலுக்கு இங்க ஸ்பேஸ் இருக்கணும். அப்பதான் கேன்சலேஷன் பண்ணும்போது நீட்டா இருக்கணும். இல்லைன்னா இடமே இல்லாம அடிச்சுக்கிட்டே போயிருவோம். ஸோ இந்த 2 0 டினாமினேட்டருக்கு நியூமரேட்டர்ல உள்ள இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே, டன். அடுத்து என்ன பண்ணுவீங்க? இது எந்த மெத்தட்ல மல்டிப்ளை பண்ணும்? எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ரஃப் கேல்குலேஷன் போடணும். லென்த்தியா போடணுமா குட்டியா போடணுமானா நமக்கு குட்டியா போட்டாதான் நமக்கு பிடிக்கும். சரியா? இப்ப நம்ம 7th 3rd termல வந்துட்டோம். அடுத்த 8th standard போகும்போது as much as possible மைண்ட் கேல்குலேஷன் போடவும் சொல்லி கொடுத்துட்றேன். சரி, இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும். 253 into 8. இந்த 2 0க்கு நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிட்டேன். குட்டுஸ், இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த காம்பினேஷன்ல வேணாலும் போடலாம். நீங்க ஏரோ மார்க் போட்டே காமிக்கிறேன். 25 3s are. ஸோ 25 ரூபாய் 25 ரூபாய் 25 ரூபாயா 3 தடவை நமக்கு ஒருத்தவங்க அப்பாவோ அம்மாவோ அக்கா கிட்டே யார்ட்டையோ வாங்குறோம். நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கும்? 75 ரூபாய் இருக்கும். அந்த 0 அப்படியே போட்டுக்கோம். இங்க ஒரு 0 இருக்குல்ல, அதை அப்படியே போட்டுக்கோங்க. இன்டூ 8. சரியா? அடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த லாஸ்ட் 0 அப்படியே இருக்கட்டும். சரியா? லாஸ்ட்ல மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இல்ல இப்ப கையோட எடுத்து பெருசா அப்படி போட்டுக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு புரியுதுக்காக. இந்த 8ஆல 8 into 0 போட்டாச்சு. 8 into 0 0 போட்டாச்சு. அடுத்து 8 into 5 ஏரோ மார்க் போடுற மாதிரியே மல்டிப்ளை பண்ணுங்க. 8 5s are 40. சரியா? 40க்கு 0 போட்டாச்சு. ரிமைண்டர் 4 அடுத்து நம்பருக்கு கேரி அவுட் பண்ணுங்க. அடுத்து 8 7ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 8 7s என்ன வரும்? 56. 56 இந்த ஒரு 4 ஆட் பண்ணோம்னா 60. சரியா குட்டஸ்? புரிஞ்சிருச்சா? என்ன டீச்சர் சைஸ் வைஸ் 0 போட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. நீங்க ஒரே சைஸ்ல போட்டாலும் தப்பு கிடையாது. சோ இதுதான்ப்பா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க 25,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சரியா? இல்ல நம்மளே கொடுத்துருக்கோன்னே வச்சுக்கோமா. ஏன் நம்ம அடுத்தவங்கள்ட்ட கடை வாங்குவோம்? நாம ஒருத்தவங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். எத்தனை வருஷம் கழிச்சு வாங்குறோம்? 3 வருஷம் கழிச்சு வாங்குறோம். எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 8% வட்டிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்க நமக்கு திருப்பி தர வேண்டிய வட்டி மட்டும் எவ்வளவு? 6,000. சரி, இந்த கொஸ்டினை இப்படியே கேட்காம இப்ப உதாரணத்துக்கு இது வட்டி தொகை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது நம்ம கொடுக்க வேண்டிய தொகை, தட் இஸ் அசல் வாங்கினது. மொத்தம் திருப்பி தர வேண்டிய தொகை அவங்க நமக்கு எவ்வளவு? இது கொஸ்டின்ல ஒண்ணுதான் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு புரியுதுக்கா? இப்ப 2 கொஸ்டினா கேட்டிருக்கேன். ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லுவோம்? ஏ இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு. அப்ப அமௌண்ட்டுக்கு இப்ப எதானே பார்த்தோம்? அமௌண்ட்டுக்கு என்னது? அவங்க நமக்கு தர வேண்டிய தொகை என்ன குட்டஸ்? இங்க சொல்லுங்க பார்ப்போம். அமௌண்ட் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஐ. ஸோ நமக்கு தர வேண்டிய ஒரு 25,000 அசல் பிளஸ் அதுக்கு ஒரு 6,000 ரூபாய் வட்டினா இந்த ரெண்டையும் கூட்டுங்க. 25,000 6 எவ்வளவு? 31,000 ரூபாய திருப்பி அவங்களுக்கு அவங்க நமக்கு தரணும். இதுதான் ரூபாயோட சிம்பல். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டா இந்த 6,000தோட நிப்பாட்டிடணும். மொத்த தொகை அப்படின்னா அசலையும் வட்டியும் சேர்த்து தானே நம்ம கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா. ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது? பி பிளஸ் ஐ. சொல்றது புரியுதா? ஒரு 2 சம் பார்த்துட்டு இதுக்குரிய ஸ்டிமுலேஷன்ஸ் பார்த்துடலாம். சரி, இப்ப அடுத்து பாருங்க. இப்ப ஒரு கொஸ்டினை ரீட் பண்றேன். தமிழ்லயும் ரீட் பண்றேன், இங்கிலீஷ்லயும் ரீட் பண்றேன். 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் இங்கிலீஷ்லயும் பார்த்துக்கலாம். குமரவேல் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை 10% வட்டி வீதம். அப்ப ஆர் என்ன கொடுத்திருக்காங்க?
10%, 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில், ஸோ n is equal to எத்தனை, 2 years, 2 ஆண்டுகளில் கழித்து எவ்வளவு கொடுத்திருக்காரு, 750 ரூபாய், தனி வட்டி 750 ரூபாய் செலுத்தினால் அவர் தர வேண்டிய அசல் என்ன, P is equal to என்ன. இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன், எத்தனை வேரியபிள் இருக்கு குட்டஸ், 1 2 3 4, இந்த 4 வேரியபிள்ல 3 வேரியபிள் டேட்டா கண்டிப்பா நம்ம கிட்ட கொடுத்திருப்பாங்க. எந்த சம் வேணாலும் எடுத்துக்கோங்களேன், சரியா, 1 2 3. ஸோ ஏதாவது ஒரு 3 கொடுத்து அந்த ஃபோர்த் ஒன் என்னன்னு கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம சம் செஞ்சிடலாமா, என்ன கொடுத்திருப்பாங்க, ஃபார்முலா படி என்ன பண்ணோம், எஸ்ஐ, தட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இங்க ஃபார்முலா எழுதிடுறேனே, எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. என்ன கொடுத்திருக்காங்க, எஸ்ஐ தான் 750. ஃபார்முலா எழுதிட்டு டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 2 லைனுக்கு ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க, அப்பதான் கேன்சல் பண்றதுக்கு நல்லா இருக்கும். சரியாம்மா, ஓகே. பி கொடுத்துருக்காங்கல்ல, அங்கதான் கொஸ்டின் மார்க், அப்ப பி வந்து அதேதான். என்னென்ன கொடுத்துருக்காங்க, 2 years. எப்பயுமே வருஷமா டேட்டா என்ன கொடுத்தாலும் அந்த வருஷத்துக்கு தான் கம்பேர் பண்ணி தான் செய்யணும், வருஷமா மாத்திட்டு. சரியா, இங்க வருஷம் 2 years கொடுத்துருக்காங்க. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, பை என்ன போடுவோம், 100. என்ன செய்யலாம், இந்த 10க்கு இந்த 10 கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து இந்த 2க்கு 1 டைம், இங்க 5 டைம். இப்ப என்ன இருக்கு, டினாமினேட்டர்ல தான் இருக்கு. இது எப்படி எழுதுவீங்க, this implies 750 is equal to p into 1, p by 5. So புரிஞ்சா, நியூமரேட்டர்ல வேற எதெல்லாம் இருக்கு, வேற எந்த வேல்யூவும் இல்ல, p into 1, that is p. டினாமினேட்டர்ல 5 மட்டும் தான் இருக்கு. ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி அலோன். அப்படின்னா இந்த டிவிஷன் இந்த பக்கம் போகும்போது என்னவாயிரும், வகுத்தல் இந்த பக்கம் போகும்போது என்னவாகும் குட்டஸ், பெருக்கல் ஆகும். அப்ப என்ன செய்யணும், 750 இன்ட்டு 5, அதுதான் என்னோட பிரின்சிபல் அசலோட அமௌண்ட். ஸோ மல்டிப்ளை பண்ணிடுறோமா, 750வை 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன மல்டிப்ளை பண்றோமா, ஆட் பண்ணமான்ற சிம்பிளை பக்கத்துல போட்டுருங்க. சரியா, 0ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், 5 0 தான், 5 5 25க்கு 5, ரிமைண்டர் 2, 7 5 35 + 2 37. அப்ப அவங்க தர வேண்டிய பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுனா 3750. புரியுதா குட்டஸ், அப்ப 3750 ரூபா ஒருத்தவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கு அவங்க கொடுத்த வட்டி எவ்வளவு, எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 750 ரூபா கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 10%. இது இப்படித்தான் போடுமா, ரிவர்ஸ்ல வரலாமா, எப்படி வேணாலும் வரலாம். நம்மளோட கான்செப்ட் இந்த 4 வேரியபிள்ல 3 வேரியபிள் டேட்டா இருக்கும், நம்ம அந்த ஃபோர்த் ஒன் கண்டுபிடிக்கணும். சிறது புரிஞ்சிருச்சா, இப்ப சம் சொல்லி இருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடா ஒரு சம் நம்ம செஞ்சிடலாமா, ம், சரி. இதுக்கு ரிலேட்டடா ஸ்டிமுலேஷன் ஒன்று காமிக்கிறேன், ஒன்று இந்த சம்முக்கோ இல்லைன்னா லாஸ்ட் சம்முக்கோ நம்ம அதை என்ன எப்படி செஞ்சோன்றதை பார்த்துட்டு அண்ட் தென் நம்ம அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் போடலாம். இப்போ உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ம், உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றது தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நமக்கு அவங்க என்ன பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, இப்ப இதே சம பாருங்களேன் குட்டஸ், உங்களுக்கு ஓரளவு கான்செப்ட் புரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் குட்டஸ். சரியா, சோ இப்ப நம்ம என்னன்னு செய்யலாம், இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இப்ப இங்க ரிவர்ஸ்லயே செய்வோமே. உங்களுக்கு கொலை பண்ணணும்னு நினைக்கல குட்டஸ், ஃப்ரண்ட்ல இருந்து போனாலும் சரி பேக்ல இருந்து வந்தாலும் சரி நம்மளோட ஆன்சர் சேமா தான் வரணும். 3750 தான் பிரின்சிபல் அமௌண்ட். நம்பர் ஆஃப் வருஷம் எத்தனை கொடுத்துருக்காங்க, இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. சரி, 2 கொடுத்தாச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 10%. சரியா குட்டஸ், இந்த சம்ம நான் உங்களுக்கு எப்படி செஞ்சு காமிக்கிறேன்னா, எப்படி நம்ம செஞ்சோம் தெரியுமா, அந்த மெத்தட்ல. சோ அப்ப இந்த இதுல நம்ம இங்கே வந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், ஸ்டிமுலேஷன்ல நான் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போறேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் கண்டுபிடிச்சது ரைட்டா, இதுல இருந்து இதுக்கு வரலாம், அதுல இருந்து மாத்தி வரலாம்னு சொல்லியிருக்கேன்ல, வைஸ் வர்சா ரிவர்ஸ்ல எப்படினாலும் வரலான் இருக்கேன்ல. இப்ப நம்ம கண்டுபிடிக்க போற சம்முக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கணும், 750 வந்திருக்கா, எங்க செக் பண்ணிடுவோமா. ஓகே ரைட்டு, ஓகே. ஆ, இங்க பாருங்க, கொடுத்துருக்க டேட்டாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இது எப்படி எழுதணும்னு முதல்ல புரிஞ்சுச்சா, given that simple interest PNR. சரியா, ஸோ இதோட ஆன்சர்ஸ் என்னவா இருக்கும்,
குட்டீஸ் சொல்லுங்க. புரியுதா? டேட்டாஸ் எப்படி எடுத்து எழுதியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செகண்ட் இருங்க. நான் இன்னொரு சமயம் போட்டு காமிச்சிடுறேன். அந்த நம்ம இது செய்வோம். சரி, இன்னொரு சம் போயிட்டு பின்னர் இதுக்கு வரலாம். ம். ஓகே. ம். இப்ப இப்ப நம்ம பார்த்தோம்ல இந்த ரெண்டு ஃபார்முலா அதுக்குரியது. இப்ப நம்ம இது நான் என்ன சொன்னோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி. சரியா? சோ தனி வட்டி ஃபார்முலா பார்த்திருக்கோம். அசலுக்கு என்ன ஃபார்ம், மொத்த தொகைக்கு என்ன ஃபார்முலா, பி பிளஸ் ஐன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான கொஸ்டின் குட்டஸ். சோ என்ன அப்படின்னா, இப்ப இப்ப ஓரளவு பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இதை வச்சு இந்த ஃபார்முலா எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கொஸ்டினை நல்லா ரீட் பண்றேங்க வச்சுக்கோங்க. எத்தனை ஆண்டுகளில், கொஸ்டினே எழுதிடுறேனே, எத்தனை ஆண்டுகளில் எத்தனை ஆண்டுகளில் 5600 ரூபாய், 5600 6% வட்டியில் 6720 ஆக, ரூபாய் 6720 மாறும். குட்டஸ், நான் என்ன செஞ்சிருக்கேன்னா 5600 பேங்க்ல டெபாசிட் பண்றேன்ப்பா. சரியா? 6% இன்னைக்கு நான் ஒரு பணம் எடுத்துட்டு போயிருக்கேன். இன்னைக்கு என்னோட பாக்கெட் மணி இவ்வளவுதான். இப்ப நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே, சோ அதை வச்சே கம்பேர் பண்ணுவோம். இந்த வருஷம் எனக்கு பாக்கெட் மணி 5600 இருக்கு. அதை நான் பேங்க்ல போய் டெபாசிட் பண்றேன். சரியா? ஸோ 6% டெபாசிட் பண்ணியிருக்கேன். சொல்றது புரியுதா? எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல, ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் 10th முடிச்சிட்டேன், 11th எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேணும் அப்படின்னா, நான் 6720 ரூபாய் எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேணும். எக்ஸாக்டா இதுதான்ப்பா என் ஸ்கூல் ஃபீஸ் அமௌண்ட், 6720 ரூபாய் வேணும். அப்ப என் கையில இருக்கிற அமௌண்ட் என்னது, 5600. எனக்கு எவ்வளவு தேவைப்பட போது அடுத்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, 6720 ரூபாய் தேவைப்படுது. பேங்க்ல இவ்வளவுதான் வட்டி தருவாங்க, 6%ன்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டாங்கப்பா. அப்ப இந்த பணம் பேங்க்ல எவ்வளோ நாள், தட் இஸ் எத்தனை ஆண்டுகள், நாள் கணக்காகவும் வச்சுக்கலாம், ஆண்டுகளாகவும் வச்சுக்கலாம், எத்தனை ஆண்டுகள் வச்சிருந்தா இந்த அமௌண்ட் எனக்கு இதுவா மாறுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்றது புரியுதா குட்டஸ்? அப்ப என்ன கொடுத்திருக்காங்க, இது என்ன கொடுத்திருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இது ஏ கொடுத்துட்டாங்க, மொத்த அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இப்ப வட்டின்னு ஒண்ணு தெரியணும்ல. சோ அப்ப ஃபார்முலா என்னது, ஏ இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஐயா. வட்டி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருமா? ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஐ. சோ ஏ என்ன கொடுத்திருக்காங்க, 6720. பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 5600. அப்ப இன்ட்ரெஸ்ட் என்னது, இந்த பிளஸ்ல உள்ள வேல்யூ கிட்ட வரும்போது சப்ராக்ட் பண்ணுவோமா? அப்ப என்ன ஆகும், சப்ராக்ட் பண்ணா நீங்களே செஞ்சு பாருங்க. 6720ல 5600 சப்ராக்ட் பண்றோம். குட்டஸ், இந்த சிம்பிள் கண்டிப்பா போட்டுருங்க. அது என்ன வேணா இருக்கணும், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் என்ன வேணா இருக்கலாம். அதை கரெக்டா பார்த்து போட்டீங்கன்னா தான் நம்மளால சம் செய்ய முடியும். ஸோ 0, இங்க 2, இங்க 1, இங்க 1. ஸோ 1120 ரூபீஸ் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கப்பா. புரிஞ்சுச்சா? ஓகே, டன். சரியா? இப்ப இத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், எத்தனை வருஷம் கண்டுபிடிச்சிருவோமா? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு 1120. இதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இஸ் ஈக்குவல் டு பி எவ்வளவு, அசல் எவ்வளவு, 5600. சரியா? ஓகே. என்னது நம்ம கண்டுபிடிக்கணும், ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, 6%. ஃபார்முலா படி என்ன போடணும், பை 100 போடணும். குட்டர்ஸ், இதுல உங்க புக்ல இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த காமிக்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜ்ல கொடுத்த கேல்குலேஷனுக்கும் பேக் பேஜ்ல இங்க சர்க்கிள் பண்ணிருக்கேன் தெரியுதா? இந்த இடத்துல பிரின்சிபல்னா இந்த அமௌண்ட் என்ன போட்டிருக்கணும், 5600 போட்டு தான் கேல்குலேட் பண்ணிருக்கணும். பட் அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, கவனிக்காம மொத்த தொகை, தட் இஸ் அமௌண்ட் போட்டு கேல்குலேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இது தப்பு. நம்ம போட வேண்டியது என்ன போடணும், 5600. ஸோ உங்க புக்ல நீங்க இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. பிரிண்டிங் மிஸ்டேக் குட்டர்ஸ். ஸோ இதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த எடுத்துக்காட்டு அப்படின்றதையும் சொல்லிடுறேன். எடுத்துக்காட்டு ஏக்கா அப்படின்னா, எடுத்துக்காட்டு எதுல அப்படின்னா 2.26. சரியாம்மா?
ஓகேவா, சொல்றது புரியுதா? ஸோ இப்போ எதுக்கெல்லாம் எதை கேன்சல் பண்ணலாம்? இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிட்டு வேற எந்த வேல்யூ எல்லாம் கேன்சல் பண்ணலாம்? எங்க யோசிச்சு சொல்லுங்க நீங்களே. டூ டேபிளா, த்ரீ டேபிளா, எதுல கேன்சல் பண்ணலான்னு சொல்லுங்க. இங்க 23. இங்க போட்டீங்கன்னா டூ டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. ஃபைவ் ஃபைவ் டூ ஜா 10, 6, 0 அப்படியே இருக்கும். அடுத்து வந்து இந்த இடத்துல இது என்ன நம்பரா இருக்கு? 23ன்றது பிரைம் நம்பர் குட்டஸ். சொல்றது புரியுதாடாமா? ஸோ எப்படி கேன்சல் பண்ணுவீங்க? உங்களுக்கு நான் கேல்குலேட்டர்ல போட்டு காமிக்கவா, இல்லை நீங்களே ட்ரை பண்றீங்களா? ம் இங்க த்ரீ டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. டூ டேபிள்ல 3 2 6 குட்டஸ். இங்க கேன்சல் பண்ணனா 560ல டூ டேபிள் எத்தனை டைம் வரும் யோசிச்சு சொல்லுங்க. 550ல டூ டேபிள் எத்தனை டைம் வரும்? இல்லாட்டின்னு இது சரி சொல்லுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. டிவைட் பண்ணலாம். 2 டைம் 8 டைம். இங்க என்ன வரும்? டூ டூ ஜா 4, 8 2 16, இங்க 0. வேற எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? என்ன டிவைட் பண்ண முடியுதா, என்ன ஏதுன்னு யோசிச்சு பாருங்க. இல்ல அப்படின்னா இதை இன்னமும் சிம்பிளாக கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த இந்த டூ டேபிள் போடுறதுக்கு இப்படியும் போடலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு ஓரளவு பெரிய ஸ்டூடெண்டா இருக்கீங்கல்ல, ஸோ அதனால அதை டைரக்டா போட முடியுதான்னு பாத்துருங்க. சரிடம்மா? ஆ, ஓகே. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க. 3 2 6. இங்க 5 2 10. 6, இங்க 0 அப்படியே வந்துடும். புரிஞ்சா? இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. ஈஸியான கேல்குலேஷன். அது கொஞ்சம் லென்த்தியா இருந்துச்சுல. இப்ப இந்த 56 இங்க 560க்கு கேன்சல் பண்றேன். இது 1 டைம். இது எத்தனை டைம் வரும்? 10 டைம். அவ்வளவுதான். 156 10 டைம்ஸ் போன போது 560 ஆயிருமா? அப்ப 10 இங்க இஸ் ஈக்குவல் டு n இன்டூ 3. ஓகேவா? எனக்கு n தான் வேணும் அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 10/3. அப்ப 10 எங்க த்ரீ டேபிள்ல டிவைட் பண்ணி காமிங்க. 3 3 9, ரிமைண்டர் 1. சரியா? இதுதான் ரிமைண்டர் 1. இது எப்படி எழுதுவோம் குட்டர்ஸ்? இங்க எழுதுறேன். 3 1/3. சரியா? ஸோ 3 1/3. இதோட மீனிங் உங்களுக்கு லேட்டரா இப்ப நான் சொல்றேன். ஆன்சர் வந்து 3 1/3 இயர்ஸ். புரிஞ்சா? ஸோ இப்போ நம்ம கரெக்டா புக் ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். அதுல உள்ள சின்ன கரெக்ஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த சம் போடலாமா குட்டர்ஸ்? அடுத்த சம் போடலாமா? ஓகே, டன். இப்ப இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவு தமிழ்லயே கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இன்னும் ஒரே ஒரு சம் போயிட்டு அதுக்கு அடுத்து நம்ம இங்கிலீஷ்ல ஒரு 2 3 சம்ஸ்க்குரியத அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். இப்ப நம்ம பார்த்தது பிஎன்ஆர் எல்லாமே எப்படி சொல்றது, ஒரு முழு எண்ணா இருந்துச்சு. ஃப்ராக்ஷன்லயோ டெசிமல்லயோ இல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, எக்ஸாம்பிள் 2.8. எக்ஸாம்பிள் 2.28. அது என்ன சொல்றாங்கப்பா அப்படின்னா, இங்க பாருங்க, கொஸ்டின் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இருக்கு. ஸோ இல்லைன்னா ரீடே பண்ணிடுறேன். அசல் வந்து ஈஸியான சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல தான் இருக்கும். ஸோ அதை நான் சொல்லிக்கிட்டே எழுதுறேன். அசல் வந்து 46,000 ரூபாய எவ்வளவு நாளுக்கு வாங்கியிருக்காங்கன்னா, n இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் இயர் வந்து ஒரு வருடம், ஒரு வருஷத்துக்கும் 9 மாசத்துக்கும். இப்ப சொன்னேன்ல அந்த கான்செப்ட் குள்ள நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஸோ இப்ப பேசிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட செகண்ட் லெவல்ல நம்ம இருக்கோம். சரியா குட்டஸ்? ஸோ அசல் எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 46,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு நாளுக்கு வாங்கியிருக்காங்க? என்னோட தேவைக்கு தகுந்த மாதிரி தானே நான் வாங்க முடியும். ஒரு வருஷம் முழுசாவும், அடுத்த வருஷம் ரெண்டாவது வருஷத்துல எத்தனை மாசம் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க? 9 மாசத்துக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, வாங்கினா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்க திருப்பி கொடுக்கும்போது அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 52,440 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்ப எவ்வளோ வட்டி வீதத்துல அவங்க பே பண்ணியிருக்கணும்? கான்செப்ட் புரியுதா? 46,000 ரூபாய் ஒருத்தவங்க பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்க. சரியா? அவங்க எவ்வளவு நாள்ல தான் அதை திருப்பி தர முடிஞ்சிச்சு? ஒரு வருஷமும் 9 மாசம் கழிச்சு தான் கொடுத்துருக்காங்க. திருப்பி கட்ட வேண்டிய தொகை பேங்க்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 52,440 ரூபாய் கொடுக்கணும். அப்படின்னா அவங்க எவ்வளவு வட்டிக்கு அந்த கடனை வாங்கியிருக்காங்கன்னு இப்ப நம்ம கேல்குலேட் பண்ணணும்ல. இதுதான் இதோட கான்செப்ட். புரிஞ்சுச்சா குட்டர்ஸ்? சரி, புரியுதா? சோ நம்ம எப்பயுமே சொல்லுவோம்ல, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த தொகை கொடுத்துருக்காங்க, அசல் கொடுத்துருக்காங்க. அப்ப வட்டி தெரிஞ்சாதானே இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஃப்ரண்ட்ல இருந்து பேக்லயும் பேக்ல இருந்து ஃப்ரண்ட்லயும் வரணும்.
ஸோ அப்ப இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? எங்க சொல்லுங்க. A is equal to P plus I 52,400 ரூபாய் 440 is equal to 46,000 பிளஸ் ஐ. ஸோ எனக்கு வட்டி தான் வேணும் ஐ. அப்ப இதுல இருந்து இதை கழிக்கணும். பிளஸ் 46,000 இங்கிட்டு வரும்போது என்ன ஆயிரும்? மைனஸ். ஸோ 52,440 ரூபாயில இருந்து 46,000 ரூபாய நம்ம என்ன செய்யணும்? கழிக்கணும். ஏன் கழிக்கணும்? அப்பதான் வட்டி என்னன்னு தெரியும். வட்டி அமௌண்ட். ஸோ நார்மல் சப்ராக்ஷன் தான் குட்டர்ஸ். இதுக்கெல்லாம் நான் எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா நீங்க? 6,440 6,440 ரூபா வட்டி கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே. ஸோ இப்போ வட்டி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்கணும்? நம்ம கொஸ்டின் என்னது? டேட்டாஸை வேர்ட் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, இல்லை டைரக்ட் டேட்டாவா இருந்தாலும் சரி, நமக்கு புரியுற மாதிரி இப்படி ஸ்டெப் அப்படி எடுத்து எழுதினாலே உங்களுக்கு ஸ்டெப் மார்க் 1 மார்க் குட்டர்ஸ். சரிடாம்மா? ஓகே. இப்போ நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாமா? ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவோமா? ஸோ 6,440 ரூபாய் வட்டி கட்டி இருக்காங்க. எவ்வளவுக்கு? 46,000க்கு. ஜீரோவை கரெக்டா கவுண்ட் பண்ணி போடுங்க. ஏன்னு என்ன குட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க? 1 வருஷம் 9 மாசம். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் இங்க நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை நான் சொல்லிடுறேன். 1 வருஷம் 1 வருடம் 9 மாதங்கள் ரெண்டுமே ஒரே டேட்டாவா இருக்கா? ஒண்ணு வருஷத்துல இருக்கு, இன்னொரு டேட்டா மாசத்துல இருக்கு. ஸோ ரெண்டையுமே ஒன்னா கன்வெர்ட் பண்ணி தானே நம்ம சம் செய்ய முடியும். சரி, அப்ப 1 வருஷத்துக்கு எத்தனை மாசங்கள் குட்டர்ஸ்? நமக்கு தெரியும்ல, 12 மாசம்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த கொடுத்துருக்க டேட்டாவை நான் என்னவா மாத்தணும்? மந்த்துக்கு மாத்தணும். எப்படி செய்வோம்? 1 இயர் 12 மந்த்ஸ், சாரி 1 இயர் 9 மந்த்ஸ 1 இயருக்கு n is equal to 1 இயருக்கு 1 அப்படியே வச்சுக்கோங்க. அந்த 9 மந்த்ஸ் எத்தனை இதுல? அவுட் ஆஃப் 12 மந்த்ஸ். ஒரு முழு வருஷம் குட்டர்ஸ். நமக்கு ஏற்கனவே இது தெரியும் குட்டர்ஸ், நம்ம 6th படிச்சிருக்கோம். என்னது? மிக்சர் ஃப்ராக்ஷனா இருக்கு. சரியா? ஸோ அது எப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்திரம் தான் இப்ப சேர்ப்போம். ஒரு முழு வருஷமும் அடுத்ததுல எத்தனை வருஷம்? 12 மாசத்துல 9 மாசத்துக்கு வட்டி கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இதை உங்களால சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? 3 டைம்ஸ், இங்க 4 டைம்ஸ். அப்ப என்ன வரும்? 1/3/4. சரியா? இப்ப இது மிக்சர் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. இம்ப்ராப்பரா மாத்தனா இதை கிராஸ் பண்ணுவோம்ல, மல்டிப்ளை பண்ணுவோம், இங்க ஆட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நம்ம 6th படிச்சிருக்கோம், 3rd டேர்ம்ல. 1 4 4, 4 + 3 7/4. இதுதான்ப்பா என்ன. ஸோ இந்த ஸ்டெப் கண்டுபிடிச்சாலே 1 மார்க். அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் என்ன செய்வோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட 6,440 ரூபாய் பிரின்சிபல் அமௌண்ட் கவனிச்சு எழுதுங்க. நமக்கு நம்மளே சொல்லிக்கிட்டு எழுதினாதான் குட்டஸ் தப்பு வராது. 46,000 என்ன கொடுத்துருக்காங்க? n/4. சரியா குட்டஸ்? சரியா? ஆர் கண்டுபிடிக்கணும். என்னடா கொடுக்கலையேன்னு தேடினதே திருப்பி திருப்பி தேடக்கூடாது. இங்க பார்த்தாலே எல்லாமே உங்களுக்கே விசிபிளா இருக்கு. பை 100. சரிடாமா? சரி, ஓகே. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுவீங்க. இங்க 2 டேபிள் போட்டுங்க. பொறுமையா நீங்க போட்டீங்கன்னா எல்லாமே ஈஸியா வரும். இங்க 1 டைம் போட்டீங்கன்னா இங்க 115 வரும். நான் இது வரைக்கும் 2 டேபிள்ல தான் குட்டஸ் போட்டிருக்கேன். சரியா? அடுத்து இந்த 5 டேபிள்ல கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அட்லாஸ்ட் என்ன ஆன்சர் வரும்ன்றத நான் டீட்டெயில்டா போடணுமா இல்ல சம் செஞ்சிடவா? டைரக்டா சம் செய்யலாம்னு நினைக்கிறேன். டைரக்டா என்ன வரும்னா, எனக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு 64 6,440 டிவைடட் பை 115 இன்டூ 7 கேன்சல் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இங்க எழுதிடுறேன்ப்பா. இதான்ப்பா என்னோட ஆன்சர். ஆன்சர் என்ன வரும்? நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர். லெட்டர்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 8%. சரியா குட்டர்ஸ்? நார்மல் டிவிஷன் தான். நீங்க ப்ராப்பரா செஞ்சு பழகிருங்க. பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 8% வந்திருக்கும். சரியா? நீங்க செஞ்சு பாருங்க. சப்போஸ் இந்த ஆன்சர் இப்படி வரல மிஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் டீட்டெயில்டா ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். சரியா? இது வரைக்கும் இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 4 வேரியபிள்ல ஏதாவது ஒண்ணு மட்டும்தான் மிஸ் ஆயிருக்கும். மீதி எல்லா டேட்டாஸும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? இப்ப இது யூஸ்வலா இப்படியும் சொல்ல சான்சஸ் இருக்கு. டெய்லி லைஃப்ல வேற எங்கப்பா யூஸ் பண்றோம், என்ன மாதிரி கால்குலேஷன்ல யூஸ் பண்றோன்றதையும் நம்ம பாத்துக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சொல்ற கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஃபைண்ட் எஸ்ஐ
ஐ இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான்ப்பா கேட்டிருக்காங்க. அப்ப அங்க கொஸ்டின் மார்க் போட்டுருங்கப்பா. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? பி இஸ் ஈக்குவல் டு அசல், தட் இஸ் ரூபாய் 1200. எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ஆர் இஸ் ஈக்குவல் டு 6%. குட்டீஸ் நான் சொன்னது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 146 days. சரியா? எத்தனை நாட்கள் கொடுத்திருக்காங்க? 146 நாட்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? முழு வருடத்துக்கு பார்த்தோம். இப்ப வருடத்துல கொஞ்சம் மாசத்துக்கு பார்த்தோம். அடுத்து நாட்களுக்கு பார்க்கிறோம். குட்டஸ், இது முக்கியமான கான்செப்ட் குட்டஸ். இது 7th தான் இருக்கா, 8th தான் இருக்கா, 9th தான் இருக்கான்னா ஒரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் பேசிக் லெவல் இதுவும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 2 அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அதர் தன் டெக்ஸ்ட் புக்லயும் நான் சொல்றேன். சரியாம்மா? நம்ம செய்யலாமா? ஒரி பண்ணாதீங்க, ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? இது எப்பயுமே வருஷத்தோட தானே கம்பேர் பண்ணணும். சரி, வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். அப்ப 365 நாளுக்கு நான் எத்தனை நாள் தான்ப்பா அந்த பணத்தை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்க எழுதுறேனே, n is equal to 146 days out of 365. ஒரு வருஷத்துக்கு 365 நாள்ப்பா. ஆனா நான் அந்த பணத்தை நான் எத்தனை நாள் தான்ப்பா நான் யூஸ் பண்ணியிருக்கேன்? நீங்க உங்ககிட்ட வாங்கின 1200 பணத்தை 6% வட்டி வீதத்துக்கு எத்தனை நாள் யூஸ் பண்ணியிருக்கேன்? வெறும் 146 நாளுக்கு நான் யூஸ் பண்ணதுக்கு ஒரு வருஷத்துக்குரிய வட்டி கட்ட சொன்னா நமக்கு மனசு வருமா? இப்ப நான் யூஸ் பண்ணதுக்கு தானே நம்ம செய்ய முடியும். சோ அதுதான் இந்த கான்செப்ட். சிறிது புரியுதாடாமா? ஓகேவா? சோ 146 நாட்கள் எவ்வளவுக்கு? 365 நாளுக்கு 146 நாட்கள் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப அதுக்கு கட்ட வேண்டிய வட்டி எவ்வளவுன்னு தான் கேட்டிருக்காங்க. சரி, புரியுதா? இது எப்படிப்பா கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு நீங்க எல் டிவிஷன் போடுவீங்களா, பிரைம் ஃபேக்டர்ல டானா வகுத்தல் போட்டு. சோ அது மாதிரி பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்ச டைரக்டா கேன்சல் பண்ணிருங்க. சோ உங்களுக்கு அது தெரிய சான்சஸ் கம்மின்றதுனால தான் நான் இப்ப எல் டிவிஷன் போட்டு பிரைம் ஃபேக்டர்ஸ்ல நான் இதை போட்டு காமிக்கிறேன். சோ 73 146, 73 5 365. குட்டீஸ், நீங்க இந்த எல் டிவிஷன் சொல்றோம்ல தமிழ்ல, சரியா? டானா வகுத்தல் பிரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்லுவோம்ல, அதுல போட்டீங்கன்னா இது ஆன்சர் கிடைக்கும் குட்டர்ஸ். எப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, உங்களுக்கு தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ 73 146, 73 5 365. ஸோ இந்த 73க்கு இந்த 73 அடிச்சு கொடுத்துட்டோம்னா எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? n is equal to 2/5. இப்ப டைரக்டா ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். செய்வோமா? ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப I is equal to P என்னது? 1200, 1200. N என்னது? 2/5. R என்னது? 6% by 100. ஓகே மேடம்மா? ஸோ என்ன செய்யலாம்? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். சரி, வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியுமானா கிடையாது. ஓகே, இங்க என்ன இருக்கு? 12 9 சார் என்ன வரும்? 12 6 சார் என்ன வரும்? 12,000. தெரியாது டீச்சர்னு சொல்லிடாதீங்க, இல்லை நான் செஞ்சு கூட காமிக்கிறேன். 12,000 எவ்வளவு வரும்? 6 6 2 12க்கு 2 மிச்சம் 1 என்ன வரும்? 72 இன்ட்டு 2 பை அந்த 5 அப்படியே இருக்கு. ஸோ 72 2 2 144 154. நீங்களே யோசிச்சு சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் குட்டிஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, இதை நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 28.80. சரியா? இதுக்கு அமௌண்ட்ல தான் போடுவோம். அப்ப அந்த என்னது? 1200 பேங்க்ல வாங்கியிருக்காங்கப்பா. சரியா? இல்ல பேங்க்ல நம்ம போட்டிருக்கோம்னு வச்சுக்கிருவோமே. பேங்க்ல 1500 டெபாசிட் பண்ணியிருக்கோம். எவ்வளவு பர்சன்டேஜ்க்கு? 6%. எவ்வளவு நாள் தான் நமக்கு அங்க வச்சிருந்தோம், அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுச்சுன்னு சொல்லி நம்ம அந்த பணத்தை எடுத்துக்கிட்டோம். ஒரு வருஷத்துக்கு நம்ம போட்டிருக்கோம். ஆனா என்னோட தேவையை பொறுத்து முன்னாடியே நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ 146 நாள் மட்டும்தான் நம்ம பேங்க்ல அந்த பணத்தை நம்ம வச்சிருந்திருக்காங்க. அப்ப நம்ம அவங்க எவ்வளவு வட்டி போட்டு கொடுப்பாங்க அப்படின்னா 28 ரூபா 80 பைசா. டீச்சர், இந்த 80 பைசாக்கு வேல்யூ இருக்கா இல்லையானா இப்போதைக்கு இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? ஸோ இப்போதைக்கு ஆக்சுவலி டெசிமல் 80 பைசைக்கு தெர் இஸ் நோ வேல்யூ. ரவுண்ட் ஆஃப் பண்ணி கையில கொடுத்துருவாங்க. சரிடம்மா? ஸோ உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னா, வருஷம்ன்றத ஒரு முழு ஆண்டாவோ இல்ல மாதங்கள்லயோ இல்ல அப்படி நாள் கணக்குலயோ நம்மளால கேல்குலேட் பண்ண முடியும். எதுக்கு? தனி வட்டிக்கு. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கான்செப்ட். புரிஞ்சாடாம்மா? சரி, அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்லி நம்ம இன்னைக்கு கிளாஸ வைண்ட் அப் பண்ணலாம். சரியா? இப்ப
நான் சொல்ற கொஸ்டினை நல்லா கவனிச்சு போயிடுங்க. a sum of, உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ்ல எழுதிடுறேன், அடுத்து தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். a sum of money, a double itself in 8 years. What is the rate of interest? என்னப்பா சொல்றாங்க? a sum of money is doubled itself. சரியா? in 8 years. இப்ப what is the rate of interest? நான் இப்ப 10,000 ரூபாய் போடுறேன்ப்பா. சரியா? 10,000 ரூபாய் போட்டா 8 வருஷம் கழிச்சு, இப்ப இதெல்லாம் யூஸ்வலா நம்ம டெய்லி லைஃப்ல கேஷுவலா சொல்ற விஷயங்கள் கிட்ட. ஒரு பணம் நான் இப்ப 10,000 ரூபாய் பேங்க்ல போடுறேன். 8 வருஷம் கழிச்சு எனக்கு அவங்க அப்படியே 20,000 ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க. அப்ப பேங்க்ல எனக்கு எவ்வளவு வட்டி வீதத்துல எனக்கு அந்த பணத்தை டபுளா கொடுத்தாங்க. இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? குட்டஸ், இந்த வேரியபிள்ல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆகும். 3 வேரியபிள் கொடுத்துருப்பாங்க, மீதியை வச்சு கண்டுபிடிப்போம். டீச்சர், நீங்க இதுல எதுவுமே கொடுக்கலையே, ஒரே ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க, மீதி எதுவுமே கொடுக்கலன்னா இதெல்லாம் இன்டைரக்ட் டேட்டா. குட்டஸ், இந்த வார்த்தைகளை கவனிச்சு பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். இப்ப நான் 10 லட்சம் கொடுக்குறேன், 10,000 ரூபாய்க்கு பதிலா இப்படி வச்சுக்கிறோமே. இந்த வருஷம் எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நான் பெரிய ஒரு பேங்க் என்னது நான் ஒரு நம்பிக்கையான பேங்க்ல வந்து ஒரு அமௌண்ட் 10 லட்சம் என்னோட லாபத்தை போய் நான் இன்வெஸ்ட் பண்றேன். எனக்கு 8 வருஷம் வரைக்கும் எனக்கு அது தேவை கிடையாது. 8 வருஷம் கழிச்சு என்னோட ஃபியூச்சருக்கு தேவைக்காக நான் எடுக்க போறேன். அப்ப 10 லட்சம் நான் பேங்க்ல போட்டா 8 வருஷம் கழிச்சு எவ்வளவு கொடுக்க போறாங்க? டபுள். சரியா? 10 லட்சம் கொடுத்தா எனக்கு ரிட்டர்ன் எவ்வளவு கொடுப்பாங்க? 20 லட்சம் கொடுக்க போறாங்க. ஹாப்பியா தானே இருப்போம்? கண்டிப்பா இருப்போம். சரியா? சோ 10 லட்சம் போட்டோம்னா டபுளா 20 லட்சம் கொடுக்க போறாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? 8 வருஷம் நம்ம அதை யூஸ் பண்ணவே முடியாது, தொடக்கூட முடியாது. சரியா? அப்ப பேங்க்ல எனக்கு எவ்வளவுப்பா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்கன்றத நம்ம கேல்குலேட் பண்ணல, நம்ம எல்லாம் படிச்சவங்க தானே. சோ அதுதான் இந்த சம். சரியா? எந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுமே கொடுக்கலையே அப்படின்னா, 10,000க்கு எக்ஸாம்பிள் சொன்னேன், அடுத்து 10 லட்சத்துக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்ப தெரியாத அமௌண்ட்டை பீன்னு வச்சுக்கோங்க. பீன்றது என்னது? அசல். அசலுக்கு அசல் தான் பி. அப்ப அமௌண்ட் என்னவாயிருச்சு? டபுள் ஆயிருச்சு. சொல்றது புரியுதா? இப்ப அமௌண்ட் என்ன ஆயிருச்சு? டபுள் ஆயிருக்கு. ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது? ட்வைஸ் ஆஃப் இட்ஸ் பிரின்சிபல் அமௌண்ட். அப்ப ஏ வந்து என்னது? 2p ஆயிடுச்சு. அப்ப நமக்கு இந்த தெரியும்ல, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவோமா? ஏ இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஐ. எனக்கு இங்க பி என்ன கொடுத்துருக்காங்க? 2p கொடுத்துருக்காங்க. ஸோ 2p இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஐ. ஸோ வாட் இஸ் ஐ? எல்லாமே வேரியபிளா இருக்கு நினைக்காதீங்க குட்டஸ், ஈஸி தான். ஐ இஸ் ஈக்குவல் டு எப்பயும் நம்ம யூஸ் பண்ணோம்ல, ஐ தனி வட்டி. சரியா? ஐ இஸ் ஈக்குவல் டு 2p, இந்த பிளஸ் பி இங்கிட்டு வரும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ 2p மைனஸ் 1pனா பி மட்டும்தான். சரியா குட்டஸ்? ஓகே, சம் செஞ்சிடலாமா? ஃபார்முலா என்னது? SI is equal to PNR by 100. சொல்லிக்கிட்டே எழுதணும் குட்டஸ், அப்பதான் தப்பு வராது. இப்ப எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பி என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், இங்க பி யூஸ் பண்ணணும். புரியுதாம்மா? அப்ப இந்த இடத்துல பி போட்டுக்கிறேன். அசல் என்னது? அதுவும் பி தான். சரி, ஏன்னு என்னப்பா கொடுத்துருக்காங்க? எத்தனை வருஷம்? 8 வருஷம் கழிச்சு. ஓகே, ஆர் கொடுத்துருக்காங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் பை 100. சரியா குட்டஸ்? இது உங்களுக்கு பேசிக் சொல்லி கொடுத்துருக்கேன். பகுதிக்கு பகுதி, தொகுதிக்கு தொகுதி, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்தா எது குறிப்பா? பெருக்கல் சிம்பல், மல்டிபிளிகேஷன் சிம்பல் இருந்தா கேன்சலேஷன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் ரூல்ஸை மைண்ட்ல ஒன்ஸ் சொல்லி பாருங்க. நியூமரேட்டருக்கு நியூமரேட்டர், டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் இருக்கணும். பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கணும்? மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இருந்தாதான் கேன்சலேஷன் பண்ண முடியும். ஸோ ஒன் டைம் ஒன் டைம். அப்ப மிச்சம் என்னப்பா இருக்கு அப்படின்னா, இங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். 8 இன்டூ ஆர் பை இந்த 100 இங்கிட்டு கிராஸ் பண்ணா என்ன ஆயிரும்? மல்டிபிளிகேஷன் ஆயிரும். 1 இன்டூ 100 100. ஸோ வாட் இஸ் மை ஆர்? 100 டிவைடட் பை 8. சரியா? ஸோ இங்க டிவைட் பண்ணிடுவோமா? டிவைட் பண்றோமா? நான் பண்ணணுமா? 1 8s are 8. Remainder 2. இங்க 0 pull down பண்ணா 20. 2 8s are 16. Remainder 4. இங்க quotientல decimal வச்சோம்னா இங்க 0 போடுவோம். 5 times 5 8s are 40. Yeah, exactly, it is divisible. ஸோ அப்ப என்னோட ஆன்சர் என்னப்பா இதுக்கு அப்படின்னா
மத்த எல்லா அன்வான்ட் டேட்டாவும் ரப் பண்ணிக்கிறேன் குட்டஸ். சரியா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா, என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னப்பா? 12.5%. எதுக்கு? per annum. ஆனம்னா என்னது? வருஷத்துக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப 10,000 போட்டு 8 வருஷம் கழிச்சு எனக்கு 20,000 ரூபாய் மாறி இருக்கு அப்படின்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு கொடுத்துருக்காங்க? 12.5%. சரியா? இதே இது நான் 10 லட்சம் போட்டு 8 வருஷம் கழிச்சு எனக்கு அப்படியே அந்த அமௌண்ட் அவங்க வந்து 20 லட்சமா திருப்பி கொடுப்பாங்க, டபுளா கொடுப்பாங்கன்னா அப்பயும் எவ்வளவு பர்சன்டேஜ் தான் போட்டிருக்காங்க? 12.5%. புரியுதா? ஒரு உதாரணத்துக்கு நான் 5,000 ரூபாய் போட்டிருக்கேன்ப்பா. வெரி சிம்பிள், இது எல்லாத்துக்குமே பொருந்தும் குட்டஸ். நான் 5,000 ரூபாய் போட்டிருக்கேன் 8 வருஷம் கழிச்சு. கான்செப்டே பிக்சட் 8 இயர்ஸ். ஸோ 8 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 5,000 ரூபாய் போட்டிருக்கேன், 8 வருஷம் கழிச்சு நான் எடுத்தேன். 10,000 ரூபாய் எனக்கு பேங்க்ல கொடுத்துருக்காங்க. சரி, ஆனா எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல போட்டு கொடுத்துருக்காங்க? இந்த 12.5%. சரிடாம்மா? கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன். டீட்டெயில்டா நம்ம இன்னைக்குரிய எல்லா இதுவும் பார்த்தாச்சு. இது ரிலேட்டடான சம்ஸை நீங்க செஞ்சு பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு சின்ன ரீகேப்சுலேட் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் கூட முடிஞ்சா எழுதிடலாம். சரிடாம்மா? சேட் பாக்ஸ்ல யாரும் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்புறேன். ஓகேவா குட்டஸ்? ஓகேடா கண்ணா. தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய்ஹிந்த்.